ஹோட்டலுக்கு ஒரு சின்ன பையன் வரான். அவன் வயசு 10 தான் இருக்கும். அமைதியா போய் ஒரு டேபிள்ல உட்கார்றான். அங்க வேலை செய்ற ஒரு அம்மா வந்து அவனுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணி வைக்கிறாங்க. அந்த பையன் மெதுவா கேட்குறான், அம்மா ஐஸ்கிரீம் சண்டே இருக்கா? எவ்வளவு? அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்றாங்க, ₹50 அப்படின்னு. அந்த பையன் அவன் பாக்கெட்ல இருந்து சில்லற காசெல்லாம் எடுத்து எண்ணி பார்க்கறான். கொஞ்ச நேரம் யோசிச்சு மறுபடியும் கேட்குறான். அப்போ பிளெயின் ஐஸ்கிரீம் எவ்வளோமா அப்படின்னு கேட்குறான். அந்த நேரம் ஹோட்டல்ல நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. உடனே கோவத்துல ₹35 அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் மீண்டும் காசை எண்ணி பார்த்துட்டு, சரிம்மா, எனக்கு பிளெயின் ஐஸ்கிரீமே போதும் அப்படின்னு சொல்றான். அவங்க ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வச்சுட்டு பில்லையும் வச்சுட்டு போயிடுறாங்க. பையன் அமைதியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். சில நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மா டேபிளை சுத்தம் பண்ண வராங்க. அப்போ என்ன பார்த்தாங்கன்னா, காலியான ஐஸ்கிரீம் கிண்ணத்துல பக்கத்துல நீட்டா ₹15 வச்சிருந்தது. அதுதான் அவர்களுக்கான டிப். அந்த சின்ன பையன் பெரிய ஐஸ்கிரீம் வாங்க ஆசை இல்லாம இல்லை, அந்த அக்காவுக்கு டிப் கொடுக்கணும்னு நினைச்சதால தான் பிளெயின் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தான். அதான் வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம். யாரையும் அவங்களோட தோற்றத்தாலேயோ வயசாலேயோ கையில இருக்கிற காசாலேயோ உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சில நேரம் நம்ம சாதாரணமா நினைக்கிற மனசுதான் ரொம்ப அழகானதா இருக்கும்.